வணக்கம். இன்னைக்கு கறி சமையலில் எக் கறி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீரா ரைஸ் சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை 1/2 இன்ச் அளவுக்கு, ஏலக்காய் 2, லவங்கம் 3, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 3, எதுவும் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பூண்டு 4 பல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 மீடியம் சைஸ், வெங்காயத்துக்கு உப்பு ஒரு பிஞ்ச், வெங்காயம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி 1 கப், இப்போ இதில் சர்க்கரை 1 டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை வெள்ளைக்கரு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கீறி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக தேங்காய் பால் ஒரு 3/4 கப். இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டாலும் சரி, கடையில் கேனில் வாங்கினதுனாலும் சரி. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். இதில் கடைசியாக தக்காளி ஒரு 1/2 தக்காளி இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்கோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தாளிப்பு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு, பெரிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச், கருவேப்பிலை ஒரு கொத்து, பெப்பர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கிரேவியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப 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 வித்தியாசமான கிரேவி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.